அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னை காதலித்த நபர் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. என்கிட்ட சண்டை போட்டாங்க, பிரச்சனை பண்ணாங்க, கொஞ்ச நாள் பேசினாங்க. திடீர்னு ஃபோன் நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கே போனாங்கன்னு தெரியல, என்னால் கண்டுபிடிக்க முடியல. வேறொருத்தர் கூட தொடர்பில் இருந்து அவங்க போயிட்டாங்களா, அல்லது நான் போட்ட சண்டைக்காக, நான் ஏற்படுத்திய பிரச்சனைக்காக என்னை பிடிக்காமல் அவங்க விரோதத்தில் என்னுடைய ஃபோன் நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்களா, என்ன காரணம்னு தெரியல. ஆனால் அவங்க என்கிட்ட திரும்ப வரணும், நான் அவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நான் அவர்களுடன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஆண் பெண் காதலன் காதலி இந்த வசிய முறையை கையாளலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். வீடியோ கொஞ்சம் நீளமான வீடியோ தான், ஆனால் கொடுக்க போகிற இந்த வசிய முறை ரொம்ப பவர்ஃபுல். ஒரு வாட்டி பண்ணாலே போதும், வெற்றி உறுதியாக கிடைக்கும். எங்கே இருந்தாலும் சரி, மனம் மாறி உங்ககிட்ட வர்றது உறுதி. இதில் மாற்று கருத்தே கிடையாது. செலவே இல்லாமல் உங்களுடைய காதலை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு. காணாமல் போயிட்டா மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது. உங்களை விட்டு விலகி இருக்காங்க, உங்களை பார்க்கறது கூட கிடையாது, உங்கள்கிட்ட பேசுறது கிடையாது, ஃபோன் பண்ணால் கட் பண்ணுறது, பிளாக் பண்ணுறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கூட பண்ணலாம். குறிப்பாக இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரிஞ்சு இருக்காங்க, ஒன்றா சேரணும், வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற கணவனும் மனைவியும் இந்த வசிய முறையை கையாளலாம். அல்லது கணவன் என்னை விட்டு போயிட்டாரே, எங்கே இருக்காருன்னு தெரியலனாக்கா மனைவி பண்ணலாம். அல்லது மனைவி தன் தாயார் வீட்டுக்கு போயிட்டாங்க, சண்டை போட்டு என்கிட்ட திரும்ப வர மாட்டேன்றாங்க, ஃபோன் நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட கணவன் பண்ணலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான நாள், அப்படி இல்லைனாக்கா புதன்கிழமை பண்ணலாம். இது ரெண்டுமே என்னால் முடியாது, எனக்கு நேரம் கிடைக்கும் போது தான் பண்ண முடியும் அப்படின்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம், எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம். நான்வெஜ் சாப்பிட்டுருந்தா கூட பிரச்சனை இல்லை, பண்ணலாம். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். இது ரகசியமாக பண்ணி முடிச்சிடும், மற்றவங்க பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க, பலன் தராது. இப்போ நான் வரைஞ்சி காமிக்க போகிற எந்திரத்தை கொஞ்சம் பொறுமையாக கவனமாக பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஒரு நீளமான பாக்ஸ் போடுங்க. இந்த மாதிரி அதில் 3 கோடுகள் இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி 3 கோடுகள் போட்டுருங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் போடுங்க, இது கூட சேர்ந்து வரா மாதிரி. இதுக்கு நடுவில் 3 கோடுகள் போடுங்க. இது ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் இப்படி கிராஸாக கோடு போடுங்க. இந்த மாதிரி கிராஸாக கோடு போடுங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்தீங்கன்னாக்கா இதெல்லாம் கிளியராக வந்துடும். இதற்கு வரைமுறை கிடையாது, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து கூட வரைஞ்சிக்கலாம். இதுக்கு 786 போட வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் இங்கே 14, இங்கே 7, இங்கே 9, இங்கே 4, 1 12, 1 15, 8 13, 3 10, 11 2, 16 5. இப்போ இங்கே வாங்க, இங்கே 1 போடுங்க, இங்கே 3 போடுங்க, இங்கே 4 போடுங்க, இங்கே 2 போடுங்க, இங்கே 16 போடுங்க,
இங்கே வந்து 8, 32, 12. இங்கே நான் போட்டுக்கிற கட்டம் வந்து கொஞ்சம் கோணமானலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். வீடியோ சீக்கிரமாக முடியணுங்கிறதுக்காக கொஞ்சம் அவசர கோலத்தில் போடுனது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பண்ணினாக்கா இதெல்லாம் கரெக்டாக லெவலாக இது இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள் லெவலாக இந்த மாதிரி இங்கெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 கட்டங்களை நிரப்பியாச்சு. 1, 48, 64, 32, 2, 3, 4, 2. இதை பார்த்துக்கோங்க, நல்லா ஸ்க்ரீன்ஷாட் கூட அடிச்சுக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம பெயர்கள் எழுத போகிறோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போடுங்க. நீங்கள் விரும்பும் நபரின் பெயர். அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணால் ரொம்ப நல்லது, ரொம்ப சீக்கிரமாக வேலை செய்யும். அப்படி எனக்கு கண்டுபிடிக்க முடியல சிரமம் அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அம்மா பேர் தெரியாமல் இருக்கும். அவங்க வந்து ஹவ்வா அப்படின்னு போடலாம். ஹவ்வா நான் பின்னாடி போகிறதுனால நீங்களும் பின்னாடி தான் போகிறோன்னு நினைக்காதீங்க. இந்த ஹவ்வா வந்து இந்த இடத்துல போடணும். அம்மா பேர் தெரியலனாக்கா அம்மா பேர் எழுத வேண்டிய இடத்துல ஹவ்வா அப்படின்னு எழுதணும். இங்கே வந்து உங்கள் பெயர். நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடிச்சப்புறம் 2 பொருட்களை நீங்கள் பயன்படுத்த போடுங்க. ஒன்று வந்து மஞ்சள் தூள், 2வது வந்து 2 மிளகு. இது வந்து நம்ம வீட்டு சமையல் அறை அஞ்சரை பெட்டியில் ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு. கொஞ்சம் மஞ்சள் தூள், சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சிட்டிகை, கட்டை விரல் ஆள்காட்டு விரலால் எடுத்தால் எவ்வளோ வருமோ அதை எடுத்துக்கோங்க. 2 மிளகு போதும். இப்போ மஞ்சள் தூள் நான் எடுத்துட்டேன், இதுக்கு நடுவில் இங்கே போடுறேன். அதில் வந்து 2 மிளகு வைக்கிறேன். வச்சு முடிச்சப்பறம் இதை என்ன பண்ணணுன்னு கேட்குறீங்களா? இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இதை வந்து அப்படியே மடிச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி வேணால் மடிக்கலாம், ஆனால் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு 2 விதமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒன்று வந்து இதை வந்து கருப்பு நல்லாலையோ அல்லது டேப்பாலையோ நல்லா நாலா பக்கமும் சுற்றிட்டு உங்கள் வீட்டுக்கு உயரமான இடத்துல பீரோவுக்கு மேலே கூட வைக்கலாம். அல்லது வீட்டில் அந்த பரணையெல்லாம் இருக்கும், லாஃப்ட்லாம் இருக்கும், அங்கே வச்சுக்கலாம். ஒரு வழியே இருக்குது. அதாவது உங்களை விட்டு பிரிந்த நபர், உங்களை விட்டு உங்கள் கூட வாழ்ந்தவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க, எங்கே இருக்காங்க தெரியலனாக்கா இந்த வழிமுறையை கையாளலாம். இல்லை முடியாது, வீட்டில் வச்சா பிரச்சனை வரும் அப்படிங்கிறவங்க இதை வந்து எரிச்சிடலாம். வீட்டில் கிச்சன் சிங்க் பக்கத்தில் போய் ஒரு கற்பூரம் மாதிரியோ அல்லது லைட்டரோ யூஸ் பண்ணி நல்லா எரியணும். சரிங்களா? நல்லா எரிஞ்சிச்சுனாக்கா சாம்பல் அப்படியே சிங்கில் போட்டுருங்க. வெளியே கொண்டு போய் எரிக்கிறவங்க எரித்து சாம்பல் அப்படியே போட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக எரியணும். மிளகு கொஞ்சம் அரைகுறையாக எரிஞ்சால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பேப்பர், இந்த இயந்திரம் நல்லா ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பல் ஆகிடணும். அது நீங்கள் லாகமாக மடித்து எரிக்க வேண்டும். ஒரு முறை பண்ணி பாருங்கள், இம்மிடியட் ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அவங்க எங்கே இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட திரும்ப வருது. அந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு உறுதியாக தெரியும். ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் பிளாக் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவுமே பண்ணாமல் திடீர்னு உங்கள்கிட்ட திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஒரு முறை பண்ணாலே போதும். தேவைப்பட்டால் 2-3 நாள் கூட பண்ணலாம். பண்ணி முடிச்சப்புறம் நடக்கலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக அவங்க திரும்ப உங்கள்கிட்ட வர்றது உறுதி. சேனல்லே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.